மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக வேட்பாளர்களை கேட்டவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக அழைத்து எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்று நம்முடைய சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் ஏறத்தாழ 9 வார்டுகளுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். வீதி வீதியாக அங்கே இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு வார்டிலையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். மொத்தமாக கிழக்கு தொகுதிக்கு 33 வார்டுகள் இருக்கிறது. அதில் 9 வார்டுகளில் இருக்கிற பொதுமக்களை, குறிப்பாக தாய்மார்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நேரடியாக சந்தித்திருக்கிறோம். அவர்கள் மிகுந்த அன்பு காட்டி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த அவருக்கு கிடைத்த இந்த 3.5 ஆண்டு காலத்தில் செய்த பணிகளை அத்தனையும் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். எனவே அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுடையதாக, அரசாங்கத்திற்கும் இந்த கட்சிக்கும் தலைவர் அவர்களுக்கும் ஒரு நல்ல பெயரை கொண்டு வருவதாக அமைந்திருக்கிறது என்பதை எங்களால் உணர முடிந்தது. அதே போல் பல திட்டங்கள் நமக்கு இங்கே நம்முடைய மாவட்டத்தில் தலைவர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இங்கே வருகிற பொழுது பல திட்டங்களுக்காக அடிக்கல் நாட்டி பல திட்டங்களை புதிதாக அறிவித்தார்கள். அதையும் மக்கள் நினைவிலே வைத்து எங்களிடத்தில் அதை பற்றி பேசினார்கள். இப்படி பல திட்டங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை, அதை பற்றி நிறைய பேர் பேசினார்கள். அவர்களே சொல்லுவது ஏறத்தாழ 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கொன்று இங்கொன்றுமாக சிலது மட்டும் விடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வந்தது 1,60,00,000 மனுக்கள். எனவே அந்த மனுக்களிலே அந்த 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அதை ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே நம்முடைய துணை முதலமைச்சர் மூலமாக சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். எந்த மனுக்களெல்லாம் விட்டு போய்விட்டதோ அதை குறைந்தபட்சம் ஒரு 3 மாத காலத்திற்குள்ளாக எடுத்து ஆய்வு செய்து நியாயமானதை அவர்களுக்கு கொடுக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். அதுவெல்லாம் அந்த மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதையும் நாங்கள் நினைவுபடுத்திவிட்டு வந்திருக்கிறோம். பல திட்டங்கள் அவர்களுக்கு அங்கே அந்த வீதியில் இருக்கிற சில சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றியும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னதையெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்து தீர்க்கப்பட்டதையும் எங்களிடத்திலே நினைவு கூர்ந்தார்கள். எனவே அதுவெல்லாம் மிக எங்களுக்கு ஒரு மனதிற்கு நிம்மதியாக, திருப்திகரமாக இந்த பணிகளை மேலும் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதாக இருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நிச்சயமாக இந்த மக்கள் பெரிய அளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அதே போல் கூட்டணி அமைப்புகளினுடைய தலைவர்கள், அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் எங்களுக்கு இரவு பகலாக எங்களோடு இருந்து பணியாற்றுகிறார்கள். எனவே அது எங்களுக்கு மிகப்பெரிய வகையில் ஊக்கமளிப்பதாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.